டிஸ்கவர் யுவர் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பிஜிடிஆர்பிலேயோ அல்லது எந்த எக்ஸாம்லேயோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வருது. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸில் கொடுக்கப்பட்டதில் ஒன்று மட்டும்தான் மிகச்சரியான விடையாக இருக்கும். ஸோ அந்த ஒன்றை எடுப்பதற்கு மிச்சம் 3ஐயும் எலிமினேட் பண்ணணும். அந்த 3 எலிமினேட் பண்ணால் தான் நமக்கு எது சரியான விடை என்பதை நம்மளால் எடுக்க முடியும். அப்போ அந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷனை பற்றிய போதுமான நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் கண்டிப்பாக நாம் அதில் ஜெயிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷன் வச்சுங்களேன். இப்போ 150 கேள்வி, சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் 110 கேள்வி. ஸோ 110 × 4 440 ஆப்ஷன், 150 × 4 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 600 வேரியபிள்னு வச்சுக்கலாமா நம்ம? அந்த 600 வேரியபிள்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக நம்மளால் விடையடிக்க முடியும். எப்படி ஒரு பெரிய யூனிட்டை, இப்போ சப்ஜெக்ட்னால் நம்ம 11th 12th டிகிரி பிஜி அத்தனையும் படிச்சிருக்கோம். பிஎட்டில் படிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி, அப்புறம் ஜிகேயில் ஒரு பெரிய டாப்பிக்லாம் இருக்குது, ஒரு 8 டாபிக் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாம் சேர்ந்து தான் பிஜிடிஆர்பி. ஆனால் அந்த பிஜிடிஆர்பியில் நமக்கு வேரியபிளாக இருக்கக்கூடியது 150 கொஸ்டின் × 4. அப்போ மொத்தம் இந்த 600 வேரியபிளில் நாம் சூஸ் பண்ண வேண்டியது 150 மட்டும்தான். அப்புறம் 450 நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ எது எலிமினேட் பண்ணினோம் தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக விடை ஈஸியாக இருக்கும். அல்லது எந்த 150 அதற்கான விடை என்பதற்கு அந்த 600ஐயும் பற்றிய ஒரு போதுமான அறிவு வேண்டும். அப்போ அந்த 600 எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. நன்றாக தெரிஞ்சுக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த ஆன்சர்ஸ். நிறைய பேருக்கு நாம் விடை தெரியாமல் இருப்பதற்கு காரணம் கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளாத விஷயம்தான் அப்படின்ற நான் உறுதியாக சொல்லுவேன். கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நன்றாக நம்முடைய சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது படிச்சிருப்போம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரீடிங் விட்டுருந்தாலும் 2 ரீடிங் விட்டுருந்தோம், இல்லை 3 ரீடிங் விட்டுருப்போம். ஸோ அதை பற்றிய ஈஸியாக நமக்கு குயிக்காக ரீகால் ஆகிற மாதிரி அந்த கொஸ்டினை நம்ம புரிந்து கொண்டால் கண்டிப்பாக சரியான ஆப்ஷனை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மொத்தம் அந்த டிஆர்பியினுடைய மொத்த சிலபஸ்லையும் சேர்ந்து நமக்கு அந்த 600 வேரியபிள்ஸ், 150 கொஸ்டின், அந்த 150 கொஸ்டின் உள்ள அந்த 600 சூஸ் த பெஸ்ட்டில் 150 மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எவ்வளவு எளிமையாகிடுச்சு பாருங்கள். சொல்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு தரவு நாலேஜ் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தேர்ந்தெடுப்பது மிக எளிமையாக இருக்கும். எலிமினேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஈஸியாக ஜெயித்துவிடலாம். இது இல்லை, இதற்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நல்லா தரவு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதற்காக அந்த 3 விஷயங்கள், அந்த நெகட்டிவான அந்த மீதமுள்ள 3 விஷயங்களும் அதை பற்றியும் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு சரியாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சால் பாசிட்டிவாக அதை மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம விட்டு விடலாம். ஸோ ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு முயன்று தவறி கற்கிறதோ அதை போன்று இதிலையும் நீங்கள் முயன்று தவறி கற்க வேண்டும். அதற்கு தான் நான் சொல்லுவேன் திரும்ப பயிற்சி. இந்த பயிற்சி எடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நல்லா தரவாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்துக்கலாம். இல்லை நீங்கள் தரவாக படித்ததுக்கப்புறம் இந்த ஒரு பயிற்சி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். கொடுக்கப்பட்ட 150 கேள்விகளில் இருக்கக்கூடிய அந்த 600 வேரியபிள்ஸை பற்றி ஒரு தரவு நாலேஜ் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதற்கு திரும்பவும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த பயிற்சிக்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டே இருக்குது, சைக்காலஜி கிளாஸஸும் போய்கிட்டே இருக்குது. உங்களுடைய டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். மீண்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் உடனே ஒரு உலகக்கோப்பை முடிஞ்சோடனே அவங்க பேசாமல் போயிடுறதில்ல. ஒலிம்பிக்கில் 4 வருடங்களுக்கு வரக்கூடிய ஒலிம்பிக்கில் அன்னைக்குங்க ஒரு 10 நாள் பண்ணால் போதும், 1 மாதம் பண்ணால் போதும், அல்லது அந்த 1 வருடத்திற்கு முன்னால் போதும் அப்படிலாம் இல்லை. அந்த 4 வருடங்களும் கடினமாக அதை பயிற்சி செய்வதன் மூலம் மட்டும்தான் அவர்கள் வெற்றியை அடைய முடியும். நீங்கள் உசேன் போல்ட்டை பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டது. கடந்த முறை நீட் தேர்வில் அந்த பிரபஞ்சன் என்பவர் 720க்கு 700 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்தார். அதற்கெல்லாம் காரணம் பயிற்சி ஒன்றே உங்களுக்கு அந்த வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எனவே திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் வெல்ல முடியும். டெஸ்ட் பேட்ச் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அவைலபிளாக நமக்கு இருக்குது. காமர்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இதுபோக காமர்ஸ் கிளாஸும் வரும் சாட்டர்டேலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எது வேணும்னாலும் கீழே தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.